வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் அனதர் ஒன் வெரி பிக் ஃப்ரீ ஏர்ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். காயினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்வேவ். இந்த காயின் வந்து எந்த பிளாக் செயினில் வருது அப்படின்னாக்க ஐஸ் நெட்வொர்க், ஐஸ் பிளாக் செயினில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு காயின். இதுதான் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய முதல் காயின் அவங்களோட பிளாக் செயினில். ஸோ இது ஒரு முக்கியமான காயின், இது ஒன் ஆஃப் த மீம் காயின். ஓகேங்களா. ஸோ அவங்களோட மெயின் காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐஸ் காயின் தான். ஸோ ஐஸுங்கிறது வந்து லேயர் 1 பிளாக் செயினுக்கான காயினு. அந்த பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு மீம் காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சன்வேவ் காயின். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீயாகவே நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை, அதற்கான கேட் ஜஸ்ட் நவ் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம கொடுக்குறோம் யூடியூப்பில். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்கானாலும் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. டே 1லேருந்தே இந்த மைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஐஸ் நெட்வொர்க் வந்து எப்படி நம்ம மைனிங் பண்ணுமோ அதே போல் தான் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐஸ் காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா கொஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்து நிறைய பேர் வந்து காயின்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து எந்த ஒரு குயிஸ் ப்ரோக்ராமுமே நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த காயினை வந்து நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க நேராக உங்களுக்கு அஃபிஷியல் சைட்டுக்கு போகும். இதுதான் வந்து சன்வேவ் காயினுக்கான அஃபிஷியல் சைட்டு. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ரெஃபரல் லிங்க், அதாவது வந்து உங்களோட ரெஃபரல் கோடு, உங்களோட இன்விடேஷன் கோடு வந்து இதில் காட்டும். என்ன இன்விடேஷன் கோடு அப்படின்னாக்க என்னுடைய நேம் தான். ஓகேங்களா. ஸோ ராயல் கணேஷன் தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் என்னோடய இன்விடேஷன் கோடு. அந்த கோடை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு எனக்கு உள்ளே போனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அங்கே நீங்கள் கண்டிப்பாக கோடு கொடுத்தா தான் உள்ளே கேட்வேக்குள்ளே போகும். ஓகேங்களா. ஸோ அது என்ன எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப் இருக்கும், சன்வேவ்னு சொல்லிட்டு. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கோடு வரும். 3 டிஜிட்டுக்கான ஒரு கோடு வரும். அந்த கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்கனாக்க உள்ளே என்ட்ரு ஆகிடும். உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமேலுக்கு என்டர் யுவர் நிக் நேம்னு கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பிடிச்ச நேமை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட நிக் நேம் வந்து இந்த இடத்துல கேட்கும். ஸோ அந்த நிக் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே காப்பி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, என்னுடைய யூசர் ஐடி. ஸோ என்னுடைய நிக் நேம் தான் அது. ஓகேங்களா. ஸோ என்னோடய நிக் நேமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்க ROYAL ராயல் GANESH. இதில் கேபிட்டல் R, இது கேபிட்டல் G, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ராயல் கணேஷ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்க என்னுடைய இன்விடேஷன் கோடு. அந்த கோடை கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ கீழே வந்து காயின் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 24 hours ஒன்ஸ் தான். ஓகே. 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் மைனிங்கை மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து காயினை வந்து ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஐஸ் காயின் வந்து பை பண்ணி நம்மளுடைய சன்வேவ் காயினை வந்து சன்வேவ் காயின் மைனிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்க இதில் பூஸ்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த பூஸ்ட் நவ் ஆப்ஷனை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் லைவ்லேயே வந்து எப்படி பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி காயின் வந்து மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய முதல் மீம் காயின். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இன்னும் நிறையா காயின்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க ஐஸ் பிளாக் செயினில். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.